ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் புலாவ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை ஒரு ஃபேனில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை மிதமான ஹீட்டில் வளர்க்கணும். இப்போ நல்லா பன்னீர் ஃப்ரை ஆகிட்டு இதை மாற்றிப்போம் வர பிளேட்டில். இந்த புலாவும் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரை வச்சுட்டு அதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இந்த புலாவுக்கு நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைஸாக கட் பண்ண கேரட்டு, சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். நான் இது 3 தான் சேர்த்துருக்கேன். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுக்கு பதிலாக நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இப்போது 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ 1 கிளாஸ் தேங்காய் பால், 3 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தோம் பாஸ்மதி ரைஸு. நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இதை ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு விசில் தான் விடணும், இல்லைன்னா இது குழஞ்சிடும். இப்போ இந்த புலாவ் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த புலாவ் ரெடியாக இருக்குன்ட்டு. இதோட மண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.